நான் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவே இருக்கும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி எம்டன் மகனாட்டம் இல்லை இவன் ஃபேமிலி ஓரியன்ட் மூவிக்கு தான் லைக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஸோ நான் இன்ஸ்டியூட்டில் படித்து வந்ததுனால ஸோ எல்லா ஜேனரும் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ இந்த ஹாரர் மூவிலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் மினிமம் ஒரு படம் பார்த்தா மினிமம் ஒரு 40லேருந்து 50 நாள் பண்ணுவாங்க ஒரு லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும். ஸோ நான் அதையும் பிரேக் பண்ணி 21 டேஸில் படத்தை பிடிச்சி கொடுத்தேன். வேற லெவல் சார். ஸோ ஒரு கேரக்டர் உட்காந்தா நானும் அப்படியே உட்காந்துருவேன். ஸோ அப்போ தான் அந்த லெவலில் அவங்களோட லுக் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஏஞ்சிங்கன்னா நானும் அப்படியே ஏஞ்சிருவேன். ஸோ உங்கள் ஐ லெவல் இருக்கும். ஸோ அவங்க மூவ் பண்ணாங்கன்னா நான் மூவ் பண்ணுவேன். ஸோ லைட்டும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவேன், இந்த ஏரியாவில் சீக்வன்ஸ் முடிஞ்சு இன்னொரு ஏரியா போகும்போது இந்த ஏரியாவில் உள்ள லைட்டை தூக்கி அங்கே வைடா அப்படிமே. டைரக்டர் ஒரு சீன் சொல்கிறாரு, அந்த சீன் நான் நடிக்க மாட்டேன்றாப்புல ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில். ஸோ டைரக்டர் சொல்கிறாரு, இல்லை அது நடிக்கலைன்னா என்ன, நான் எப்படி நான் பண்ண சீன் இது, நான் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறார், நான் நிறைய பண்ணிட்டேன் இந்த மாதிரி சீனு. ஸோ மறுபடியும் ரிப்பீட்டாக இருக்கும் ராஜா, நான் அது பண்ண மாட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறது போகுது, ப்ரொடியூசர் போய் கன்வின்ஸ் பண்ணுறாரு. தாரா விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். எம் மகன், காசேதான் கடவுளடா, 99/66 போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் சேவிலு ராஜா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் சேவிலு ராஜா அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். ஹாப்பி உகாதி சார். தேங்க்யூ. ஹாப்பி யுகாதி. எஸ் சார். ரசிகர்கள் அனைவருக்கும் ஹாப்பி யுகாதி. மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 99/66. ஒரு டிஓபியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. படம் வேற லெவல் ஹிட். அண்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சார், ஹீரோயினை பாடாத பாடு படுத்தி எடுத்துட்டா ஒரு தகவல். அது தகவல் இருக்குது, பட் அது கொஞ்சம் பொய்யாகவும் இருக்கும், கொஞ்சம் மெய்யாகவும் இருக்கும். என்னென்னா நம்ம ஒரு காஸ்டியூம் சொல்லி இந்த சீனுக்கு இந்த மூடுக்கு இந்த காஸ்டியூம் தான் பெட்டராக இருக்கும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அந்த ப்ளவுஸில் அது டைட்டாக இருக்குது, இங்கே இது பண்ண முடியல, அது பண்ண முடியலன்னு வேறு இது போட்டுருவாங்க. சரி சொல்லிட்டு செஞ்சாலும் பரவாயில்ல, வேறு போட்டுருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது என்னடா இது மாற்றிட்டு வந்துட்டாங்களே. அப்போ அந்த நேரத்தில் நிற்கும்போது நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. இதை மாற்றுங்க, அதை பண்ணுங்க. நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் சொல்லியிருப்போம், அவங்க ஒரு ஹேர் ஸ்டைல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்படி எங்களுக்குள்ள அந்த ஒரு இது சண்டை, சின்ன சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் அவங்களோட க்ளோசஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரண்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கப்பாங்க. ஆமாம் சார், இது ஓகேவா சார், இந்த காஸ்டியூம் ஓகேவா, இல்லை இது ஓகேவா, இந்த மேக்கப் ஓகே, இல்லை டல் பண்ணுமா, அப்படி அந்த அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சு சமாதானமா லேடிஸ் போற அளவுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக். ஆமா, அந்த மாதிரி ஒரு பவரை கையில் வச்சிருக்கேன்ல. ஸோ அழகா இல்லைங்களே அழகா காட்டுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நிச்சயமா உங்க கைகள்ல தான் சார் இருக்கு. கண்டிப்பா டெஃபினட்டா. ஏன்னா அவங்க என்னன்னா இந்த காஸ்டியூம் இல்லைன்னா கண்டிப்பா நீ டெஃபினட்டா மாத்திட்டு தான் வரணும்னு சொல்லிடுவீங்களா? ஆமா, ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன். சில நேரம் அப்படியே ப்ரொடக்ஷன்ல அப்படியே பார்ப்பாங்க, ஐயோ மாத்திட்டு வந்தா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமே அப்படின்னு பார்ப்பாங்க. சில நேரம் சரி அது ஓகே அப்படின்ற மாதிரி தான், சில அந்த நேரத்துக்கு சரி ஓகே அப்படின்ட்டு சில நேரம் போயிடுவோம். சில நேரம் இல்லை இது கூடவே கூடாது, மாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இல்லை வேற ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு உண்டான க்ளோஸ்அப்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அதர் கேரக்டர் அந்த மாதிரி. அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல, இல்லைனா அந்த 21 நாளில் அந்த படத்தை முடிக்க முடியாது. அண்ட் சார், இந்த 99/66 மூவி உங்களோட கெரியரில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு படம், ஒரு ஹாரர் காமெடி பண்ணியிருக்கீங்க? நான் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவே இருக்கும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி எம்டன் மகனாட்டம் இல்லை இவன் ஃபேமிலி ஓரியன்ட் மூவிக்கு தான் லைக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஸோ நான் இன்ஸ்டியூட்டில் படித்து வந்ததுனால ஸோ எல்லா ஜேனரும் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிட்டேன். அது ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் அதில் என்ன சின்ன இடம் கிடைச்சாலும் அதுக்குள்ளே என்னோடய விஷயங்கள் என்ன பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். ஹிந்தியில் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைமில் எப்படி சார் 99/66க்கு டைம் ஒதுக்கி இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணீங்க? ஸோ ஷெடியூல் எனக்கு பயங்கர டைட் ஷெடியூல் தான். ஸோ இங்கே சென்னையில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அப்புறம் இந்த கேப்பில் மும்பையில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதே மீறி கேப்பில் 99/66. ஸோ அது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு ஸோ இதை ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும்
ஒரு சிங்கிள் ஃப்ரேம் கூட வெளியே யாரும் ஷூட் பண்ணாத கிளாஷ் ஒர்க் கூடாத அளவுக்கு நானே எல்லாம் பண்ணி முடித்தேன். ஓகே, ஒரு சைடு கேப்ல வந்து இந்த தமிழ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அதற்கான காரணம் வந்து டேரக்டரா இல்லை டேரக்டர் கம் ப்ரொடியூசர் அவர் ரெண்டுமே ஒருத்தர் தான், அண்ட் இல்லைன்னா ஹீரோயின்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயினில் வச்செல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணலையே. எனக்கு அந்த தயாரிப்பாளரும் கம் டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான். அவரும் ரொம்ப நாளாக படம் பண்ணால் நான் உங்களை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். ஸோ அவர் சொன்ன கதை எனக்கு கொஞ்சம் ஒரு ஜேனராக பார்க்கும்போது நல்லாவும் இருந்தது. ஸோ ஒரு ஹாரர், நம்ம ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் டைம் ஹாரர் பண்ணுறோம், ஸோ வித்தியாசமாக கலங்க இறங்கி பூந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் பண்ணேன். எனக்கும் அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஏன்னா எனக்கு அதர் ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால அவரும் நான் எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்பப்போலாம் ஷூட்டிங் பிளான் பண்ணார் அவர். அந்த மாதிரி எனக்கு இங்கே கோஆப்ரேட் பண்ணாங்க. 3 ப்ரொடியூசர்ஸுமே எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால தான் இவ்வளோ சிறப்பாக பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி எனக்கு டைம் இருக்குது, ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், அதுக்காக நான் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு. ஸோ நானும் டைரக்டரும் அவரும் ப்ரொடியூசர் அவர் 2 பேருமே பிளான் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு ரொம்ப நாள் எடுத்துட்டு ஆனால் ஷூட்டிங்கில் நம்ம டைம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட்டாக, ஸோ இது இங்கே வச்சுக்கணும், ஸோ இந்த மாதிரி லைட்டிங் பேட்டர்ன் எல்லாமே நான் வந்து அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அவர் என் மேலே 100% கான்ஃபிடென்ட் வச்சார். என்கிட்ட ஷார்ட் சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் அது எங்கே நடக்குது என்ன சொல்லிட்டு போனோம், இமீடியட்டாக நான் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ரெடி சார் அப்படின்றேன். என்னங்க ரெடின்ட்டீங்க, நான் ஆர்டிஸ்ட் ரெடி ஆகலையே அப்படிமா. அது என்னோட பொறுப்பு இல்லைப்பா, நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ பண்ண எல்லாமே வந்து 9 to 9 கால் ஷீட்டே போட்டு பிளான் பண்ணி ஒரு 21 டேஸில் படத்தை முடிச்சிட்டோம். ஸோ அதில் பயங்கர ஹாப்பி. ஸோ என்னால் முடிஞ்சது வந்து, ஸோ ஒரு தயாரிப்பாளர் வந்து நாளைக்கு வந்துட்டார், நம்மளை நம்பி வந்தார். ஸோ ஒரு சேஃபான ஒரு நல்ல ஒரு படம் பண்ணார். ஸோ அதே மாதிரி சேஃபான ஒரு கால் ஷீட்லேயும் இவ்வளோ நாளுக்கு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. ஸோ இந்த ஹாரர் மூவிலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் மினிமம் ஒரு படம் பார்த்தா மினிமம் ஒரு 40 to 50 நாள் பண்ணுவாங்க, ஒரு லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும். ஸோ நான் அதையும் பிரேக் பண்ணி 21 டேஸில் படத்தை முடிச்சு கொடுத்தேன். வேற லெவல் சார். அண்ட் சார், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு குவாலிட்டி வைஸாக எந்த கன்ஃபியூஷனும் வராதா சார்? லைக் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஒரு டைமில் ஒரு விஷயம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் 3 ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இது லவ்வாக இருக்கலாம், இது ஹாரராக இருக்கலாம், இது ஒரு காமெடி ஜானராக இருக்கும். இதில் விஷுவல்ஸில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் ஆகாதா? இல்லை, என்னென்னா இப்போ நான் எந்த செட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த செட்டுக்கு அடாப்ட் ஆகிடுவேன். ஸோ மற்றதை பற்றி நான் திங்க் பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போ இந்த செட்டுக்கு வந்தோம்னா இப்போ இங்கே என்ன வேலை, ஸோ எனக்கு நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஸோ இதை பற்றி தான் என்னோட திங்கிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ 9966 அந்த ஸ்பாட்டுக்கு போனோம்னா ஸோ அதோட வேலைகள் தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிவிடுவோம். ஸோ இது வேணும் அது வேணும், ஸோ அந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது கொண்டு இப்படி தான் இந்த கலரில் தான் வேணும், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ஓகேன்ட்டார். ஆர்ட் டைரக்டர் வந்து கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டார், ஃபுல்லாக க்ரீன் அடிச்சு விட்டார். க்ரீன் மேட்டா பண்ணுறோம், என்ன க்ரீன் அடிச்சிருக்கு, இல்லை சார் இது வேறு க்ரீன் அது வேறு க்ரீன். அப்புறம் ஃபுல்லாக எல்லாம் எரேஸ் பண்ணி மறுபடியும் எல்லாம் பெயிண்ட் பண்ண வச்சு. ஸோ ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம். நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், அவருக்கு ரெஃபரன்ஸும் எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி கலரில் வேணும், அது இந்த மாதிரி மேட் பெயிண்டில் வேணும், எல்லா விஷயமும் சொல்லியும் அவர் ஒரு ஆர்ட் டைரக்டர்ன்ற மாதிரிலாம் அவர் ஒரு டேஸ்ட்டுக்கு பெயிண்டே அடித்து வச்சுட்டாப்புல. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட பேசி, ஏன்னா ப்ரொடியூசர் டேரக்டர் ஒன்றுனால அவர்கிட்ட சொன்னதுக்கு, ஏன் நீங்கள் கேமராமேன் பண்ணல, பரவாயில்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணி கொடு, என்ன செலவானாலும் பார்த்துக்கலாம். ஸோ அது அவர் பண்ணார். மறுபடியும் அதுக்கு நமக்கு என்ன கலர் டோன் கேட்டோமோ அதுக்கு பண்ணார். ஸோ அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி அவ்வளோ இதுவாக இருக்கும். ஆமாம் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணுவேன். ஸோ இது இந்த கலர் பேலட்டில் வேணும், ஸோ இந்த மாதிரி லைட்டிங்கில் வேணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அது வந்து சீரியலாக இருந்தாலும் சரி, பாம்பே ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த இது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு, ஸோ அதை நான் டைரக்டர் சொன்னால் அவர் ஓகேன்றவார். ஸோ அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் எந்த கன்ஃபியூஷனும் வராது. இல்லை நான் ஒன்று சொல்லி டைரக்டர் ஒன்று சொல்லி இது பேச்சுவார்த்தை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அது பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம். யூ வெரி பர்டிகுலர் சார். இதுதான் இப்படி வேணும் அப்படிங்கிற ரொம்ப பர்டிகுலராக இருக்கீங்க. பட் இந்த படத்தில் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, ரொம்ப பட்ஜெட் வைஸ் வந்து ரொம்ப லிமிட்டடான பட்ஜெட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. மேபி இதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை, நான் எந்த விதமே காம்ப்ரமைஸ் பண்ணல. இப்போ எனக்கு ஒரு கேமரா வேணும் அப்படின்னா
நான் வந்து இது வந்து ஆடுறதுனால கொஞ்சம் ஹை ஸ்பீட் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஹை ஸ்பீடுங்கும்போது நம்ம அலெக்ஸா போகும்போது அதில் ஹை ஸ்பீடு பண்ணால் ரெசுலேஷன் கம்மியாகும். ஸோ இதில் வந்து இது 6K ரெசுலேஷன். ஹை ஸ்பீட் பண்ணால் கூட 4K தான், நமக்கு ஒரு சேஃபர் ஜோனில் தான் இருக்கும். அப்படின்ட்டு நான் வந்து ரெட் ராப்டர்னு ஒரு கேமரா இருக்குது. ஸோ அது ரெட் ராப்டர்னு ஒரு கேமரா, அது ஹை ஸ்பீட் நல்லா போகும். ஸோ இருக்கிறதுல ரெட்டில் வந்து தி பெஸ்ட் கேமரான்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு அந்த கேமரா ப்ளஸ் மினிமம் லைட்ஸு ஒரு ஹோண்டா ஜென்ரேட்டர் லைட்ஸ் தான். ஸோ நான் பெரிய ஜென்ரேட்டர் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அதே மாதிரி கேரவனும் வைக்கலை. ஸோ பெரிய ஜென்ரேட்டர் என்னைக்கு வச்சோன்னா கிளைமேக்ஸ் சாங் பண்ணும்போது மட்டும் ஜென்ரேட்டர் தேவைப்பட்டதுன்னா, ஏன்னா நிறைய சீரியல் செட் லைட்டு நான் யூஸ் பண்ண லைட்டு வந்து கம்மி தான். ஸோ மற்றபடி ஃபோட்டோ ஃப்ளட் லைட்டு, சீரியல் லைட்டு ப்ளஸ் ஆர்டிஸ்ட் அங்கே ஒரு ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணுறதுனால ஆர்டிஸ்ட்க்கு கேரவன் தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்தில் தான் பெரிய ஜென்ரேட்டர் வச்சோம். அதுக்கு நடுவில் நான் ஒரு நாள் கூட ஜென்ரேட்டரே கூட வைக்கல, ஒரு சின்ன ஹோண்டா ஜென்ரேட்டர். அது வந்து சேஃப்டிக்கு தான் இருக்கும். நம்ம போகிற இடத்துல நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் ஷூட் பண்ணோம், அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பவர் எடுத்து தான் நம்ம பண்ணோம். ஸோ ப்ரொடியூசருக்கு அந்த டீசல் செலவு கூட நான் பண்ணல. இந்த அளவுக்கு அந்த ஒரு நுண்ணிப்பா கவனிச்சு இந்த செலவை கட் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ எல்லாமே ஒரு நம்மளை நம்பி ஒருத்தர் பணம் போடுறாரு. ஸோ அதில் ஒரு 100 பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ அவரை வந்து ஒரே படத்தில் வெளியே அனுப்பி விடாமல், அவரை செலவழித்து வச்சு வெளியே அனுப்பாமல், ஸோ குறைஞ்ச பட்ஜெட்டில் என்ன பண்ணுமோ அதை தி பெஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. என்ன சின்ன சின்ன லேவிஷான செலவுகள் எக்ஸ்பென்சஸை மட்டும் கம்மி பண்ணோம். இப்போ ஆர்டிஸ்ட்னா கேரவன் இல்லை, ஸோ அவங்களுக்கு ஒரு ரூமே கொடுத்தாச்சு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதில் ஏசி போட்டு இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எங்கெங்கே செலவு குறைக்கணுமோ அங்கங்கெல்லாம். என்னென்னா இது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அப்படி பண்ணதுனால தான். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ஒரு 6 months நாங்கள் பண்ணியிருப்போம். என்ன லொக்கேஷனு, அந்த லொக்கேஷனே நான் வந்து ஒரு 6-7 தடவை போய் பார்த்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு சீனுக்கும் இந்த மாதிரி லொக்கேஷன் இந்த வேணும், இங்கே பண்ணிக்கலாம், இதை இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 7 times ஒவ்வொரு வாட்டியும் நான் லொக்கேஷன் பார்த்து என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போய், ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கணும் லைட்டு. ஸோ நான் இந்த சீனு இந்த இடத்துல இந்த ஷார்ட்ரா அப்படின்ன உடனே அவங்க அசிஸ்டன்ட்ஸில் எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே ஒரு லைட் வச்சுருவாங்க, மேலே ஒரு லைட்டை கட்டிடுவாங்க, ஒருத்தர் கீ லைட்டு, அப்படி எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி ஒவ்வொரு வேலையாக முடிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய செட்டப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய நைட் எஃபெக்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னா, இப்போ நம்ம சாங் ஷூட்டிங் இருக்குல்ல, மேக்ஸிமம் வந்து நான் லைட்டிங் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு 1/2 hour to 45 minutes அவ்வளோதான். ஸோ இன்டோரில் நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ணோன்னா 10 to 15 minutes அவ்வளோதான், ஒரு ஷாட் ரெடின்றுவேன். ஸோ எனக்கு எதுக்கு டிலே ஆகும்னா, ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். ஏன்னா அவன் ஆர்டிஸ்ட் செட் அசிஸ்டண்ட் வர வச்சு எனக்கு இந்த பேக்ரவுண்டை இது வை, அது வை, இதை கிளியர் பண்ணு, அதை கிளியர் பண்ணு, இப்படி சொல்லி இந்த வேலைகளுக்கு தான் டைம் ஆகுமே தவிர, நான் அதுக்கு முன்னாடியே லைட் பண்ணிவிடுவேன், கேமரா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஒரு இடத்துக்கு போனோம்னா, ஸோ இந்த இடத்துல இங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் லைட்டிங் பண்ணணும் அப்படின்னு இம்மிடியேட்டாக குயிக் டிசிஷன் எடுத்துருவேன். ஸோ எனக்கு டைம் ஆகாது. ஸோ ஒரு இடத்துக்கு ஒரு லொக்கேஷன் போய் பார்த்தேன் அப்படின்னா நான் பார்க்கும்போதே பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ எக்ஸிக்யூஷன் வந்து டைமிங் வந்து பெருசாக ஆகாது, சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ஒரு ஹேண்ட் ஹெல்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறதுல நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிறது தெரியும். 99/66க்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் அப்படி எடுத்திருந்தீங்க. இப்போ ஏன்னா யூஸ்வலாக ஒரு ட்ரைபாடை வச்சு எங்களை மொபைல் வச்சு ஹேண்டில் பண்ண சொன்னீங்கனாலே ஜிகுன்னு ஆடுது சார். பட் ஷோல்டர்லேயே அவ்வளோ நேரம் அதை ப்ரெஷரோடு வந்து பிடிச்சி ஒரு ஷார்ட் எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். 99/66 அது எப்படி நடந்தது? ஸோ 99/66 பொறுத்த வரைக்கும் பெருசாக ஹேண்டில் ஷாட்டு இல்லை. அந்த ஒரே ஒரு ஷாட்டு மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தது. அது ஹேண்டில் கையிலே வச்சுக்கிட்டேன். கையிலே வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு போனேன். நான் அந்த படத்துக்கு ஒரு ஸ்டெடிகேம் யூஸ் பண்ணல. ஸ்டெடிகேம் மாதிரி நான் சில ஷார்ட்ஸ் போயிருப்பேன். அது வந்து என்னோடய ஷோல்டரில் தான் வச்சு பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இதில் வந்து பெருசாக நமக்கு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தேவைப்படலை. ஸோ அந்த ஒரு லிஃப்ட்டு பக்கத்தில் தண்ணி கேன் வச்சுருப்பான், தண்ணி கேன் ஊற்றிட்டு. ஸோ அந்த லிஃப்ட்டில் ஆப்ரேட் பண்ணுவான். அவன் பார்த்தா அங்கே ஒரு அமானுஷம் சக்தி ஆடும், தண்ணி கேன் மட்டும் போகும். தண்ணி கேன் ஓடுது அப்படின்ட்டு அந்த தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்து ஓடுவான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி அவன் போய் கீழே விழுற வரைக்கும் ஒரு ஷாட் எடுத்திருப்பேன். ஸோ அது சின்ன ஷாட் தான். இது நான் ஃபிலிம்லேயே நான் பண்ணிட்டேன். நான் M10 மோன் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஹேண்டில் ஷாட் வந்து 380 feet. அப்போ வந்து ஃபிலிம் ஸ்டாக்கு தான் 380 feet. 400 feet தான் ஒரு கேனு, ஃபுல் லென்த்து கேனு. அது 380 feet ஒரு ஷாட் எடுத்தோம். ஸோ என்னென்னா அந்த கோபிகா இருப்பாங்க. கோபிகா வந்து அவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு பரத் வீட்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ கார் டிக்கிலேருந்து ஓப்பன் ஆகி அவள் பாத்ரூமில் போய் ஒளிஞ்சுப்பாள். ஸோ நாசர் வந்து பாத்ரூம் போகணுமா வடிவேலு சமாளிச்சுட்டே இருப்பாப்புல, பாத்ரூம்குள்ளே உள்ளே விடாமல். ஏன்னா பாத்ரூம்குள்ளே கோபிகா இருப்பாள். ஸோ
அதனால் என்ன பண்ணணும்னா அந்த பாத்ரூம்லேருந்து திறந்து பார்த்தா கோபிகா இருப்பா. பாத்ரூம்லேருந்து திறந்து உள்ளே வந்து நீ எப்படா வைப்பன்னு பரத்தை போட்டு அடித்து வச்சு செஞ்சான், பரத்தை வெளியே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் வடிவேலு பேசி வச்சு செஞ்சு இவ்வளோ இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக ஒரே ஷாட்டில் இருக்கும். 380 ஃபீட்டு. ஸோ இதுக்கு எல்லா ஆர்டிஸ்டும் கோஆப்ரேட் பண்ணணும். 380 ஃபீட்னா நீ ஹார்டாக போட்டு ஒரு 4 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அதுவே ஒரு 10 ஷாட்டுக்கு அப்புறம் தான் ஓகே ஆச்சு. ஸோ விடிய ஒரு ஷாட் எடுப்போம், கேன் மறுபடியும் ஃப்ரெஷ் கேன் மாற்றணும். ஒரு 10 அடியில் ஷாட்டு கட் ஆகிடும், சில இது 20 அடியில் ஷாட்டு கட் ஆகிடும், யாராவது ஒருத்தர் சொதப்பிடுவாங்க அந்த மாதிரி. அப்படிங்கும்போது அதை வந்து என் சைடில் வந்து ஒரு சைடு ஒரு ஷாட்டு கூட வந்து மிஸ் ஆகாது. நான் எல்லாம் கரெக்டாக பண்ணுவேன், யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் மிஸ் ஆகிடுவாங்க. அது மாதிரி ஒரு 10 தடவை போயிட்டு கையில் அது மூவி கேமரா அது. ஸோ வெயிட் ஜாஸ்தி. ஸோ அதில் ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் அதை விட வெயிட்டு, ஷோல்டர் பேடு, அப்புறம் மேகசின். ஸோ மேகசின் வெயிட் வேறு. ஸோ மேகசின்ங்கும் போது ஃபிலிம் லோட் பண்ணுவாங்க அந்த மேகசின். ஸோ அதை வச்சு கையில் வச்சுட்டு அதுவே டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 45 கேஜி வெயிட் இருக்கும். அந்த 45 கேஜி வெயிட்டு அந்த சின்ன என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே போய் வெளியில் வந்து ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த பிடிச்சி ரசித்து பண்ணோம்னு வைங்களேன், அது எல்லாமே ஈஸி தான். அவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியும், அதை ஷோல்டர்லேயே வச்சே நீங்கள் கேரியும் பண்ணணும். நீங்களே சொல்லியிருந்தீங்க அது கொஞ்சம் ப்ரெஷர் தான், பட் குழந்தை மாதிரி இருக்கனால ஓகே. மேபி அந்த கேமரா மேலே இருக்கக்கூடிய காதல்னால நான் வந்து ட்ரைபாடில் கூட வைக்க மாட்டேன்டா, என் கேமராவை நான் வந்து ஷோல்டரில் தான் வைப்பேன் அப்படின்னு கான்ஷியஸ் டெசிஷன் தானே சார்? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம டைரக்டர் இருப்பார், திருமுருகன்லாம் இருக்காருன்னா, ஸோ எப்போ ஷார்ட் சொன்னாலும் ஒரு நாளைக்கு 6 சீன் பண்ணுவோம். ஓகேங்களா, 6 சீன் பண்ணுவோம், 6 ஷாட் தான் எடுப்போம். காலையில் 10 மணிக்கு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 8 மணி 8:30 மணிக்கெலாம் பேக்கப் ஆகிடணும். 6 ஷாட் தான், 6 ஷாட் 6 சீன். ஸோ அவர் 360 டிகிரி ஷாட் சொல்லுவார். 360 டிகிரியில் நீங்கள் எங்கே லைட் வைப்பீங்க, எப்படி லைட் பண்ணுவீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாப்புல. ராஜா இதை பண்ணிவிடுவான், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அவருக்கு. ஸோ ராஜாட்ட கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் போய் சுற்றி வந்து இப்படி இல்லை, இப்படி வேணும், இப்படி வேணும், இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நான் அந்த எமோஷன்ஸ் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ ஒரு கேரக்டர் உட்காந்தா நானும் அப்படியே உட்காந்துருவேன். ஸோ அப்போ தான் அந்த லெவலில் அவங்களோட லுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் ஏஞ்சிங்கன்னா நானும் அப்படியே ஏஞ்சிருவேன். ஸோ உங்கள் ஐ லெவல் இருக்கும். ஸோ அவங்க மூவ் பண்ணாங்கன்னா நான் மூவ் பண்ணுவேன். ஸோ லைட்டும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவேன், இந்த ஏரியாவில் சீக்வன்ஸ் முடிஞ்சு இன்னொரு ஏரியா போகும்போது இந்த ஏரியாவில் உள்ள லைட்டை தூக்கி அங்கே வைடா அப்படிமே. ஸோ லைட்டுக்கும் ஷிஃப்டிங் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து ஒரு எபிசோடு ஃபுல்லாக ஒரு ஷாட்டில் எடுக்கும்போது ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் சீக்வன்ஸு பார்த்தீங்கன்னா 2 லைட் எக்ஸ்ட்ரா லைட் கொடுத்தாங்க. வெளியில் வந்து எக்ஸ்போஷர் வந்து 16. ஸோ வெளியிலேருந்து உள்ள எக்ஸ்போஷர் பார்த்தா 28. ஸோ இந்த 16க்கும் 28க்கும் வயா மீடியாவில் நான் ஒர்க் பண்ணணும். ஸோ நானே எக்ஸ்போஷர் ஆப்ரேட் பண்ணோம், நானே அதில் சின்ன ஃபோக்கஸ் எதாவது இருந்தால் அவுட் பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணணும், நானே மூமெண்ட் பார்க்கணும், அந்த ஃப்ரேமுக்குள்ளே எல்லா விஷயமும் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணி, ஆனால் ஆர்டிஸ்ட் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ணோம், ஸோ ஈவினிங் தான் ரிஹர்சல்லாம் முடிஞ்சு ஈவினிங் தான் டேக் ஓகே ஆச்சு. அது டே எஃபெக்ட். இது வெளியில் 16 எக்ஸ்போஷர் இருக்கும், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நேர மணமேடைக்கு போய் மணமேடையிலேருந்து மறுபடியும் செகண்ட் ஃப்ளோர் போய் செகண்ட் ஃப்ளோர் வந்து மறுபடி இன்னொரு க்ரெயினில் கீழே வந்து ஸோ எல்லாமே அப்படி ஒரு கோஆர்டினேஷன். ஸோ அது நான் மட்டும் இருந்தால் பண்ணால் போதாது. ஸோ என் கூட லைட்மேன் ஒத்துழைக்கணும், ப்ளஸ் ஒரு மேக்கப் மேன் ஒத்துழைக்கணும், சின்ன குழந்தை ஆர்டிஸ்ட் வேறு, ஸோ அது ஒத்துழைக்கணும். ஸோ எல்லாமே வந்து அது கோஆர்டினேஷன் பண்ணி ஆர்டிஸ்ட் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் ஈஸியாக நான் சொல்கிறத கேட்பாங்க. அது நான் வைக்கிற ஃப்ரேம்லேயும் நான் அவங்கள அழகுபடுத்தி காட்டுறதுலையும் உடனே இம்மிடியேட்டாக சரண்டர் ஆகிடுவாங்க. சார் என்ன சார் சொல்லணும், பண்ணுங்கள் சார், சொல்லுவோம், சூறாக பண்ணுவோம் சார் அப்படின்றவாங்க. அந்த மாதிரி ஒரு காட் கிரேஸ் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் சார், உங்களோட க்ரோத் அண்ட் உங்களோட அந்த கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்துட்டு நிறைய படங்கள் அண்ட் ஹிந்திலெல்லாம் வந்துட்டு படம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ இப்போ உங்களை நினைக்கும் போது எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது பர்சனல். பட் ஆக்சுவலாக நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து 92ல் பாஸ் அவுட் ஆனேன். 92ல் பாஸ் அவுட் ஆகி 92ல் ஃபைனல் இயர் படிக்கும்போதே நான் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் படம் வந்து அரண்மனை கிளின்ற ஒரு படம். அந்த அரண்மனை கிளியில் அப்போ வந்து வடிவேலு வந்து செகண்ட் படம், எனக்குலாம் வாடா போடா ஃப்ரெண்டு அவர். ஆமாம். ஸோ நாங்களாம் ஒரு கேங்கு, நான் வடிவேலு எல்லாம் ஒரு கேங்கு, நல்ல ஃப்ரெண்டு. அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார், ரொம்ப நல்லா. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணாப்புல வடிவேல் தான். ஆமாம், M10 மகனில்
ஏன்னா அந்த ப்ராஜெக்டே வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ வந்து டைரக்டர் ஒரு சீன் சொல்கிறாரு, அந்த சீன் நான் நடிக்க மாட்டேன்றாப்புல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில். ஸோ டேரக்டர் சொல்கிறாரு, இல்லை அது நடிக்கலைன்னா என்ன, நான் எப்படி, நான் பண்ண சீன் இது, நான் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறார், நான் நிறைய பண்ணிட்டேன் இந்த மாதிரி சீனு, ஸோ மறுபடியும் ரிப்பீட்டாக இருக்கும் ராஜா, நான் அது பண்ண மாட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறது போகுது, ப்ரொடியூசர் போய் கன்வின்ஸ் பண்ணுறாரு, அப்புறம் நான் போய் கன்வின்ஸ் பண்ணுறேன், நான் போய் கேரனில் போய் நான் வேறு மாதிரி கொஞ்சம் ஸ்லாங்கை மாற்றி ரொம்ப நம்ம பழைய இதுக்கு போய் பேசினேன் அவர்கிட்ட. ஏய் என்னப்பா இது, எனக்கு ஃபஸ்ட்டு படம் நீ பாட்டில் நடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி அப்படின்னா, இல்லை ராஜா நான் அந்த மாதிரி நிறையா சீன் பண்ணிட்டேன், நல்லா இருக்காது. இல்லை எனக்காக நீ நடி, நான் ப்ரொடியூசர்கிட்ட நானும் பேசி அந்த சீனை அப்புறம் தூக்கிடலாம். அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, எனக்கு இது ஃபஸ்ட்டு படம், நீ பாட்டில் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் படமே ட்ராப் ஆகிடும், அவரும் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அதனால் நீ நடி, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சீனை வந்து தூக்கிடலாம் எடிட்டிங்கில் அப்படின்னு நானும் சொல்லி ப்ரொடியூசரும் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த சீனையும் ஷூட் பண்ணி அப்புறம் ஃபைனலாக பார்த்துட்டு டைரக்டரே சரி இந்த சீன் வேண்டாம், சீனை தூக்கியாச்சு. அவன் அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே நடிக்க மாட்டாப்புல, வடிவேலு 6 மணிக்கு மேலே நடிக்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நடிக்க மாட்டாப்புல, அது அக்ரிமெண்ட்டே அப்படி தான். 6 மணிக்கு மேலே அவன் வேற மாதிரி மனிதர். ஆமாம், ஸோ நல்ல மனிதர். எனக்கு அந்த காமெடிக்கு போயிட்டு வருது பிரெயின். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் என்னை தான் அனுப்புவார் டைரக்டர், போய் பாடிவேல்கிட்ட போய் பேசிட்டு வந்துடு, எனக்கு முடியாது. சுடுகாடு சீன் ஒன்று இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் நைட்டை போய்ட்டு அவ சொல்கிறாப்புல, நீ டே ஃபார் நைட் பண்ணிக்கோ, என்னதான் டே ஃபார் நைட் பண்ணாலும் நமக்கு அந்த ஃபீல் இருக்காது, நைட் எஃபெக்ட் ஃபீல் இருக்காது. இல்லை வடிவேலு நம்ம இந்த மாதிரி பண்ணியே ஆகணும், ஒரு சரி உனக்காக நான் 7 மணி வரைக்கும் நான் டைம் தரேன். 7 மணிக்கு கேட்பேன், நான் நைட் எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா லைட் பண்ணி இல்லை இருட்டாகிறதுக்கு 7 மணி ஆகும், அதுக்கப்புறம் எப்படி சீன் பண்ணுறது, ஒரு 9 மணி வரைக்கும் கொடுப்பேன். சரி உனக்காக 9 மணி வரைக்கும் இருக்குனாப்புல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி சில நாள் விடியெல்லாம் வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு செட் ஆகிட்டாப்ல. காலையில் அவர் எப்படி உங்களை பார்ப்பாரு, உன் கூட நட்பு வச்சுக்கிட்டதுக்கு? இல்லை அதுக்கப்புறம் டைரக்டருக்கு அவருக்கும் பயங்கர புரிதல் வந்துருச்சு, 2 பேரும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா சீன் சொல்ல பண்ண அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாப்ல. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னை விட்டு தான் டைரக்டர் போய் பேச சொல்வார். சரி அப்படின்ட்டு நானும் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன். அண்ட் இன்னொரு சார், உங்க பேர் வந்துட்டு வித்தியாசமா இருக்கு சார், நீங்களே வந்துட்டு சொல்லிடுங்க அந்த பேருக்கு அர்த்தம் என்ன? என்னோட அஃபிஷியல் பேர் வந்து ராஜேந்திரன், அப்பா பேர் ராஜேந்திரன் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அப்பா பேர் சேதுபதி. பட்டு நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே, நான் 3rd இயர் படிக்கும்போது என்னோட டிப்ளமோ ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேவிலோ ராஜான்னு தான் வரும், அது நானே வச்சுக்கிட்ட பேர். அப்பா பேர் சேதுபதி, ஃபர்ஸ்ட் எழுத்து சே, அம்மா பேர் விஷாலாட்சி, ஃபர்ஸ்ட் எழுத்து வி. அப்புறம் என்னோட வெல் விஷர், காட்ஃபாதர், மரியாதைக்குரிய மனிதர், அவர் இப்போ இல்லை, ஸோ அவர் பேர் லோகநாதன். ஸோ அதனால் அது என் ஃப்ரெண்டோட ஃபாதர் தான். ஸோ அவர் இன்ஸ்டியூட்டில் எனக்கு சீட்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்போ இன்ஸ்டியூட்டில் சீட்டே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்டில் என் பேர் கிடையாது. அதுக்கப்புறம் போராடி ஃபைட் பண்ணி இவனுக்கு சீட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மினிஸ்டர்கிட்ட ஃபைட் பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஆமாம், அதனால் நான் அவருக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு நினச்சேன். அவர்கிட்ட காசாவோ பணமாவோ என்ன பொருளாவோ எது கொடுத்தாலும் அது வந்து நிலச்சி நிற்காது. ஸோ அதனால் நான் என்னோடய பேரே வந்து மாற்றணும்னு முடிவு பண்ணி அதில் அம்மா அப்பா பேர் சேர்த்து அவர் பேரையும் சேர்த்து ராஜேந்திரன், யாரும் ராஜேந்திரன் கூப்பிட மாட்டாங்க, ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. சரி அப்படின்ட்டு சேவிலோ ராஜா, ஒரு ஃபியூச்சரில் இளையராஜா, பாரதராஜா, பாக்யராஜா மாதிரி ஒரு சேவிலோ ராஜா வந்துடக்கூடாதான்று நானே நினச்சி ஒரு பேரை வச்சுக்கிட்டேன். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் அச்சீவ் பண்ணலை. ஸோ ஓரளவுக்கு சீரியல் லெவலில் வந்து ஒரு நல்ல கேமராமேன், பெஸ்ட் கேமராமேன்ற ஒரு பேர் இருக்குது. அது சினிமாவில் விரைவில் வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ்க்கு ஒரு பாத் இருக்குன்னா அதில் இருக்கிற எல்லா படிக்கட்டையும் மிதிச்சு தான் வந்திருக்கீங்க அப்படின்றது உங்கள் ஜேர்னி பார்த்தாலே தெரியுது. சீரியல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு சினிமா அப்படின்னு போகும்போது ஆல்ரெடி சீரியலில் ஒர்க் பண்ண டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியலில் என்ன இருக்கும், இந்த ஒரு 2-3 ஃப்ரேம் தான் இருக்கும், அதையே தான் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, புதுசாக வைக்க தெரியாது. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களோட பதில் என்ன? நான் வந்து பேசிக்கலி ஃபிலிம் ஸ்டூடெண்ட்னால ஸோ அங்கே எல்லா விஷயமும் நான் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு வரேன். ப்ராக்டிக்கலுக்காக வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து நான் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண படம் வந்து அரண்மனை கிளி, அதிரடி படை, மக்களாட்சி, ராஜமுத்திரை, இவ்வளோ படங்கள்லாம் அசிஸ்டண்டாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு
ஸோ ஒர்க் பண்ணும்போது நான் ஷூட்டிங்கில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு அழைப்பு வந்தது. இந்த மாதிரி என் கிளாஸ்மேட்டு ஒரு தூர்தர்ஷனுக்காக ஒரு சிங்கிள் எபிசோட்ரா அது மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வந்தான் என் ஃப்ரெண்டு. இல்லைடா நான் சீரியல் பண்ணுறதா இல்லை, அப்போவே சீரியல் பண்ணுறதில்ல, நான் படம் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்து நான் இல்லை வரமாட்டேன் அப்படின்னு. டேய் இல்லைடா ஒரே ஒரு எபிசோட் தான்டா பண்ணி கொடு அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அந்த ஒரு எபிசோடு பண்ணேன். அந்த ஒரு எபிசோடோட குவாலிட்டியை பார்த்துட்டு, அது கல்கியோட ஸ்டோரி, ட்ரெஷரர் ஹண்ட்டுன்னு புதையலை பற்றி ஒரு, ஸோ அந்த ஒரு ஸ்டோரியை பார்த்துட்டு அந்த தூர்தர்ஷனில் பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குது. அங்கே அப்ரூவல் வருவாங்கல்ல தூர்தர்ஷனுக்கு சீரியலில் கம்மிட்டாக இருக்குல்ல, அவங்களாம் போய் நீ சேவிலோ ராஜா கேமரான்னு வச்சுக்கோ, நான் இம்மிடியேட்டாக அப்ரூவல் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை சீரியலில் வந்து தன்னால் இழுத்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் என்னோடய லட்சியம்லாம் படம் பண்ணணும், பெரிய கேமராமேன் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது சீரியல் அப்படியே உள்ளே கொண்டு வந்துருச்சு. ஒன்றுனா ஒவ்வொரு விஷயம் வந்து எனக்கா பண்ணு இதங்கா பண்ணு எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக வந்து கேட்கும்போது நம்ம தட்டாமல் பண்ணி அதில் பயங்கர பிஸி ஆகிட்டேன். அப்புறம் நான் அதில் பெரிய சக்ஸஸும் பண்ணேன். ஸோ யாரும் சாதிக்காத அளவுக்கு பெரிய சாதனையெல்லாம் பண்ணி சக்ஸஸ் பண்ணி அது பண்ணு. இப்போ கூட ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அது சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, குவாலிட்டியிலே ஒரு நாளைக்கு 3 எபிசோடு 110 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கேன், எடிட்டட் ஃபுட்டேஜ். இது வரைக்கும் யாரும் கொடுக்கல வித் குவாலிட்டியோட. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, அப்படி சுற்றி கொடுக்குறாங்க அப்படிலாம் நினைக்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது. ஸோ அது என் டைரக்டரும் ப்ளஸ் வந்து என்னோடய டீமும் உள்ள கோஆப்ரேஷன் தான், ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன். அதில் ஒரு ஷிஃப்டிங் வேறு, அந்த ஷிஃப்டிங்கில் 1 hour போயிடும். 9 to 9 கால் ஷீட்டில் 1 hour ஷிஃப்டிங் போச்சு. ஆனால் 8:30க்கு பேக்கப் பண்ணிட்டோம். அந்த பிரேக் இன்னும் யாரும் முறியடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பெரிய சீரியல் பண்ணி பெரிய சக்ஸஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டீமாக வந்து M10 மோகன் ஒரு படம் பண்ணுறோம். அந்த படம் பண்ணி அந்த படமும் சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 படம் கமிட் ஆகுது, ஒரு பெரிய பேனர்லேயே கமிட் ஆகுது. கமிட் ஆகி நம்மளும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறோம், பேசுகிறோம். அப்புறம் என்னென்னு தெரில, திடீர்னு டிஸ்டன்ஸ்க்கு இப்போ பண்ணுறாங்க. இப்போ யாராவது வந்து இப்போ ஃப்ரெண்ட்லியாக பேச, என்னப்பா அவன் ப்ரொடக்ஷனில் என்ன ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன பண்ண, டெக்னீஷியன்லாம் யார், டேரக்டர் இவர், கேமராமேன் யார், சேவிலோ ராஜா. சார் அவர் சீரியல் கேமராமேன் சார், அவர்லாம் என்ன சார் இப்படி. ஆமாம், சீரியல் கேமரா வச்சு நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறது? சீரியல்னால் அவ்வளோ இதுவெல்லாம் கிடையாது. சீரியலில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எவ்வளோ பெரிய சின்ன லொக்கேஷனாலும் போய் ஈஸியாக நீங்கள் ஷூட் பண்ணலாம். கரெக்ட். ஸோ சீரியல் கேமராமேனுக்கு தான் மூவி கேமராமேனோட டேலண்ட் ஜாஸ்தி. ஸோ இப்போ உள்ள டைரக்டர் வந்து எல்லாமே அப்படி தான் பார்க்குறாங்க. நமக்கு எல்லாம் பெரிய நேம் இருக்கும், ஃபேமிலியர் இருக்கணும், அவங்க இருந்தால் அவங்க எப்படியாவது நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறவாங்க. ஸோ அந்த ஒரு இதுதான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு 3 படம் கமிட் ஆச்சு. இந்த மாதிரி 3 படமும் அப்படியே போயிடுச்சு, ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கே பயங்கர ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. சீரியலுக்கும் போக முடியாமல், படமும் கிடைக்காம, அப்படி ஒரு 10 to 12 இயர்ஸை நான் அப்படியே தொலைச்சிட்டேன். ஸோ அந்த இதில் நான் ஒரு 10 படம் பண்ணேன். 10 படம் பண்ணாலுமே பெருசாக பேசப்படலை. ஸோ என்னோடய 12 வருஷத்தை அந்த ராமர் வனவாசம் போன மாதிரி தான். ஸோ நானும் ஒரு வனவாசம் போயிட்டு இப்போ மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி. இப்போ எனக்கு என் டேட்டை வச்சு தான் அந்த இங்கே ஷூட்டிங்கு அங்கே ஷூட்டிங்கு இப்படி நடத்துகிறாங்க. ஸோ அது எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு எப்போ கவுத்து விடுவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. மேபி அந்த 10 to 12 இயர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ரெக்ரெட் பண்ணுறீங்களா? இப்போ இப்படி மிஸ் பண்ணிட்டோன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த டைமில் நான் இதை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க சார்? 3,000-4,000 எபிசோட பண்ணிட்டேன். 3,000 to 4,000 எபிசோட பண்ணிட்டேன். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பண்ணியிருக்கலாம். சரி, நான் சீரியல் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு சீரியல் கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. பட் நான் வந்து இல்லை சீரியல் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு பேர் சம்பாதிச்சாச்சு. ஸோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றக்காக, ஏன்னா நம்ம படத்தில் தான் இருந்தோம், இதுக்காக தான் படித்தோம். ஸோ நம்ம எதுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றக்காக படம் பண்ண வந்தோம். ஸோ படமும் பெரிய சக்ஸஸ்ஸு. ஸோ அடுத்த லெவல்கள் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாம் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா பிஸியாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. நான் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு வந்து சீரியல் தான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நீங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு வந்தேன்னா, நான் வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணால் தானே நீங்கள் கூப்பிடுவீங்க, இல்லைன்னா கூப்பிட யாரும் பார்க்க முடியும். ஸோ எனக்கு சீரியல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போ படமும் நல்ல படங்கள், இந்தியில் 2 படம் இருக்குது. ஸோ அப்புறம் தமிழில் ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி அப்புறம் ஹிந்தியில் ப்ராஜெக்ட், இப்படி பிஸியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ அடுத்த நம்ம இந்த ப்ரொடியூசரே அடுத்து ஹஸ்கி ஹவுஸ்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ ஒரு டாகை வச்சு
அதுலயும் ஹிந்தியில சைடு கேப்ல வந்து தமிழ்ல வந்து பண்ண போறீங்களா சார்? ஆமா, இது எங்க கேப் கிடையாது அங்க பூந்து பூந்து போக வேண்டியதான். ஏன்னா நிறைய வருஷத்தை தொலைச்சாச்சு, இனிமேல் தொலைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ எல்லாமே டைட்டா பண்ணிடணும் அப்படின்னு. ஓகே நல்ல சார். ஸோ 2 சூப்பரா. பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ அந்த 2 okay. பொண்ணுங்களுக்கும் ஸோ நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நல்ல ஒரு அப்பன்ற ஒரு ஸ்தானத்துல அவங்களுக்கு என்ன பண்ணுமோ பண்ணணும்ல. Okay, ஸோ sir. அந்த விஷயத்த கண்டிப்பா கண்டிப்பா நல்ல நாங்க விஷயங்கள் வந்து அடுத்த ஒரு நடக்கும். செக்மெண்ட் வரலாம் அப்படின்னு நினைச்சோம். நீங்களே அப்படியே வந்து உங்க ஃபேமிலி கிட்ட ஒரு செக்மெண்டா கொண்டு வந்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு செக்மெண்ட் சார், உங்ககிட்ட 2 கார்டு கொடுப்போம், Okay. குட் பேட் அப்படின்ட்டு. நாங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க குட்டா பேடா அப்படின்னு சொல்லணும் சார். ரெடியா Okay. சார்? ரெடி. ஓகே சார். குட் பேட் அப்படின்னு 2 கார்டு வந்துருச்சு உங்ககிட்ட. ஓகே. நிறைய கேள்விகள் கேட்போம், ஜாலியா தான் போகுது. நீங்க அதுல குட்டா பேடா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் சார். எல்லாமே குட்டா தான் இருக்கும். அப்படியா? bad ஒண்ணும் பெரிய இருக்காது. ஷூரா சார்? சார் என்ன சார் ஓவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க, எல்லாமே குட் அப்படின்னு சொல்றீங்க. கேட்குற ஏன்னா- கொஸ்டின்ல பாருங்க சார், எது எதுல பேட் அப்படின்னு தெரிய வரும். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சார் இந்த டைமிங் கீப் அப் பண்றதுல நீங்க குட்டா பேடா? கரெக்டா டைமுக்கு போயிடுவேன், சொன்ன நேரத்துல Opening ஃபுட்டேஜ் லயே வா. வந்துரும். கம் ஆன் பேடு தான். சார். பாத்தீங்களா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, சொன்னீங்க. நான் ஓப்பனா சொல்ல போனா ஒவ்வொருத்தருக்கும் டைம் சொல்லுவாங்க. டைம் சொல்லுவோம். நான் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எப்போதும் பார்த்தா டைம் சொன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் நின்றுவேன். நின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேன். எங்க போனாலும், ஷூட்டிங் போனாலும் சரி, எங்க போனாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன். என்னடா இது, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நானும் யோசிப்பேன், என்னடா கரெக்ட் டைமுக்கு போகிறோம், ஏன் எதுக்காக சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சிருவேன். நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி. சரி, நம்ம நான் அதுக்காக நான் டைமுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சதே இல்லை. இப்போ கூட நான் வந்து எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் டைம் மிஸ் ஆகி அந்த டைம் போயிடும். ஆனால் இப்போ ஷூட்டிங் கூட 8 மணிக்கு போகணும், ஆனால் 8:10 தான் போய் நிற்பேன். எஸ் 8:10 போய் நிற்பேன். ஆனால் 8:10 போயினாலும் 8:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிருவோம். ஓகே ஓகேவா? ஸோ அதுக்கு அது டிலே ஆகாது. ஓகே. ஆமா, எந்த விதமும் நான் லேட்டா போனதுனால இது மிஸ் ஆயிருச்சு, இது போயிருச்சு, நீ அந்த டைமுக்கு வந்திருந்தா அது முடிஞ்சிருக்கும் அப்படிலாம் எதுவுமே இதுக்கு வரைக்கும் நடந்தது இல்ல. இல்ல. இல்ல சார், என்னால வந்துட்டு இது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நானும் அப்படிதான் சார், நல்ல மனசோட தான் நினைக்கிறேன் 11 மணிக்கு ஷூட்டிங் போயிடலான்னுட்டு. ஆனா என்ன 10:45 தான் வரேன். ஏந்திரிப்பேன். நான் அப்படி கிடையாது. நான் 8 மணிக்கு ஷூட்டிங்னால டெய்லி 5:30 மணிக்கு எழுந்திருவேன். 5:30 to 6. சரி, ஓகே ஓகே. ஆமா, ஒரு புது ஆர்டிஸ்டுக்கு ஃப்ரேம் வைக்கிறதுல குட் ஆர் பேட்? குட் தான். அப்படியா சார்? அது கரெக்டா அந்த புது ஆங்கிள். ஆர்டிஸ்ட் இல்ல, அது யாரா இருந்தாலும் என் கேமரா முன்னாடி வந்தா நான் அவங்கள அது அழகா பெஸ்டா கொடுக்கணும் தான் நினைப்பேன். தவிர அவங்க கூட என்ன சண்டை போட்டோ என்ன வச்சிருந்தாலும் அதை எதுக்கு நம்ம சும்மா சொல்லுவேன், டேய் அவளுக்கு அந்த லைட் ஆஃப் பண்ணிடுறா அப்படிமே. அது நடக்கவே நடக்காது. அது சும்மா ஜாலிக்காக சொல்லணும். தவிர அது பண்ணவே மாட்டேன். என் தொழிலுக்கு நான் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். அவங்கள பெஸ்டா காட்டணும் அப்படின்னு தான் நினைப்பேன். என் எதிரியே வந்து என் கேமரா முன்னாடி நின்னாலும் அவங்கள பெஸ்ட்டாக தான் இது காட்டுவேன். சூப்பர் குவாலிட்டி சார். ஆமா, எதிரிக்கே அப்படின்னா எனக்கு ஒரு போட்டோ சார், லைக் தீமைக்கும் நன்மை செய், அதான் என்னோட 99 கான்செப்டும் அதான். சார் ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்றதுல நீங்க குட்டா பேடா? ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுல குட்டு தான். ஆனால் சில பேர் அதை கொஞ்சம் பேடாக நினச்சி பண்ணுவாங்க. பட் அதை அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு சரண்டர் ஆகிடுவாங்க. அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ஃபர்தராக நான் வந்து ஒரு சீரீஸ் பண்ணும்போது பார்த்தா அந்த ஒரு 4 பேர் இருப்பாங்க. 4 பேரும் சின்ன ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கணும் மாதிரி இருக்கணும். பட் அவங்க மட்டும் வந்து பயங்கரமாக காஸ்டியூம் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டு ஹீல்ஸ் போட்டு அப்படி பக்கா அப்படி நிற்பாங்க வந்து. ஸோ எனக்கு இது நான் ஒரு நாள் பார்த்தேன், இது செட் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் லிப்ஸ்டிக் குறைங்க, மேக்கப் கம்மி பண்ணுங்கள், ஹீல்ஸ் போடாதீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் எப்போதுமே ஆர்டிஸ்ட்டை வந்து எனக்கு தோணும், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் வந்து யாரை மேடம் கூப்பிடணும், யாரை சார்னு கூப்பிடணும், என் மைண்டு சொல்லும். ஸோ சில பேர் ஏன்னா வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க, வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க. பெரியவங்களாக இருக்கும்போது சில பேர் நான் மேடம்னு சொல்லுவேன், எனக்கு தெரியும் அவங்கள. அப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க பேர் சொல்லித்தான், உங்கள் பேரை சொல்லி கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்க ரைட்டில் வாங்க இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். இவங்க வந்து டைரக்டர் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க, என்னைய வந்து அவங்க வந்து பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. நடா இது பேர் எதுக்காக வச்சுருக்கோம், நம்ம பேரை சொல்லி தான் கூப்பிடுறோம். உடனே டைரக்டர் சொல்கிறாரு, அவன் வந்து பேரை தானே சொல்லி கூப்பிட்றான், வேறு எதுவும் சொல்லி திட்டாமல் இருந்தானே, நீங்கள் அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க, பேர் எதுக்கு பேரை சொல்லி தான். எனக்கு சப்போர்ட்டாக அவர் சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்தோம் இது செட் ஆகாது. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயத்த நம்ம கேரக்டரை புரிஞ்சு நடிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவங்க 4 பெண்கள் இருந்தால் அவங்க வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்கள மேம்படுத்தி காட்டணும் வைக்கணும். இது அந்த மாதிரி கதை கிடையாது. நார்மலாக ஒரு 4 பெண்கள் 5 பெண்களோட கதை. ஸோ அதுக்கு என்ன உண்டானோ அதுக்கு தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஆர்டிஸ்டே மாற்றியாச்சு. ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலியில் குட் ஆர் பேட்? குட்.
அப்படியா? எப்படி சார் இந்த பிஸி ஸ்கெட்யூல்ல? அதாவது நைட்டு 9 o'clock ஷூட்டிங் முடிஞ்சாலும் வீட்டுக்கு 9:30 10க்கு வருவேன். வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ஃபேமிலியாக ஒரு காரில் சுற்றுவோம், ஒரு 2 hours சுற்றுவோம். ஏதாவது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம், ஐஸ்கிரீமு அங்கே இங்கேன்னு ஒரு 2 hours சுற்றிட்டு, என் ஒய்ஃபு கோயில் பிடிக்கும்னால கோயிலாக போவோம். மூடி இருக்க கோயில் ஒரு 4 கோயில் போவோம். பகல்ல பண்ண வேண்டியதெல்லாம் போயிட்டு அங்கே ப்ரே பண்ணிட்டு வருவோம். ஸோ அது அவளோட நம்பிக்கை. ஸோ அதுக்கு நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். சரி, அவளோட விருப்பம். மூடி இருக்க கோயிலில் இருந்தால் கூட அந்த இடத்துல போய் நின்னா அவளுக்கு தரிசனம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்குன்ற அவளோட நம்பிக்கை அது. ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போவேன், பசங்களை கூட்டிகிட்டு போவேன், ஹோட்டல் போவோம். ஸோ டெய்லி 2 hours இது நடக்கும். அதுக்கப்புறம் தான் போய் தூங்குறது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5:30 6 மணிக்கு ஏஞ்சி ஷூட்டிங் போகிறது. இதே தான் ரொட்டீனாக போகும். ஸோ அதனால் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால் அவங்க அதே மாதிரி எங்கேயும் வெளியூர் போனால் போவோம். அது மாதிரி பசங்களுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப. என் பொண்ணுங்க 2 பேரும், அதாவது 3 பொண்ணுங்கன்னு சொல்லலாம். என் ஒய்ஃபும் பொண்ணு மாதிரி தான். மொத்தமா பீயிங் எ ஃபாதர். ஆமாம். எப்படி சார், குட்டா பேடா? அது குட்டு தான், பெஸ்ட் தான். ஆமாம். எப்படி சார் ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்களா? ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க நான் வந்து இந்த 12-14 வருஷத்தை தொலைச்சேன்னு சொன்னல, அந்த டைமில் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க என் பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கே டியூஷன் படிக்கிறேன்னு கேட்டு, அப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு டியூஷன் சேர்ந்து இப்போ அவரோட மாதிரி சென்டர் மாதிரியே வச்சுருக்காங்க, டியூஷன் சென்டர். அவங்க எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணது கிடையாது. ஆனால் நல்ல டீச்சிங். இப்போ ஸ்கூல்லேருந்தே வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு டேலண்ட்டு. ஸோ நான் என் வகையில் நான் டேலண்ட்டுன்னு தெரில, டேலண்ட்டு தான் இருப்பேன். ஸோ டேலண்டாக இருக்கணும். அவள் அந்த வகையில் அவள் டேலண்ட்டு. ஓகே. ஸோ அவளும் கோல்டு மெடலிஸ்ட்டு, நானும் கோல்டு மெடலிஸ்ட்டு. ஆமாம், நான் இன்ஸ்டியூட்டில் முடிச்சு வெளியே வரும்போது கோல்டு மெடலிஸ்ட்டு. அவள் பிஎஸ்சி எம்எஸ்சியில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட்டு. ஸோ அதனால் சண்முக பிரியா பேர். ஸோ பொண்ணுங்க 2 பொண்ணுங்க. ஒருத்தி வந்து ஆர்கிடெக்ட் படிக்கிறா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில், ஃபைனல் இயர் 4th year. 2வது பொண்ணு மும்பையில் அமிட்டி யூனிவர்சிட்டியில் ஃபேஷன் கம்யூனிகேஷன், நக்ஷத்ரா. மூத்த பொண்ணு பேர் இமயா. ஸோ இத்தனை வருஷம் நம்ம வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் சினிமாட்டோகிராஃபராகவே இருந்துட்டோம். வேற ஏதாவது நான் ஒரு டைரக்டர் ஆகிறேன், நான் ஒரு ரைட்டர் ஆக போகிறேன், அந்த மாதிரி கனவு? இல்லை, எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது. நான் படித்தது கேமராமேன், ஃபோட்டோகிராஃபி தான். என்னோட ஆயுஸ் ஃபுல்லாக நான் ஷூட்டிங்லேயே இருந்தது, கேமராமேனாகவே இருந்துட்டு போகணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். தவிர நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. சார், பீப்புளை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறதுல நீங்கள் குட்டா பேடா சார்? குட்டு தான். கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். கெஸ் பண்ணிடுவீங்களா? கெஸ் பண்ணிடுவேன். எப்படி? இவங்க இந்த நோக்கத்தோட தான் வர்றாங்க போகிறாங்க. ஸோ அப்படியே கெஸ் பண்ணி வச்சாலும் சில விஷயங்களை ஏமாந்துருவேன். அது நடக்கும். ஸோ நம்மளை நம்பி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க, நம்ம அதை பண்ணுவோம். ஸோ நமக்கே தெரியாமல் அவங்க ஏமாத்திட்டு போவாங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்காக கவலைப்பட போகிறதும் இல்லை. எனக்கு எது வருமோ அது வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் சூப்பரா இருக்குது சார், நிஜமா. அண்ட் முன்னாடி வந்து கேமரால வந்து நிற்கும் போது ஆர்டிஸ்ட்டை டக்குன்னு திட்டிடுவாங்க, ஏன்னா அதை சரியா பண்ணலன்னா திட்டிடுவாங்க. அதனால கண்ட்ரோலிங் த ஆங்கர், அதுல வந்து குட்டா பேடா? கண்ட்ரோலிங் த ஆங்கர் வந்து குட்டு தான். ஆனால் என்னன்னா ரொம்ப சில நேரம் போருமே சோதிச்சிருவாங்க. இப்போலாம் ஒரு சீரீஸ் பண்ணும்போது வேற லாங்குவேஜ்லேருந்து வந்தாங்க, ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோம் அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு, ஸோ அவங்கள நான் தப்பு சொல்ல வைக்கிறது இல்லை, பட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியலை சில விஷயங்கள். ஏன்னா வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. வேறு லாங்குவேஜே தெரியாத ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம இது கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா சீரீஸுங்கும் போது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் நம்ம குவாலிட்டியோட நம்ம ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு வேலை வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. ஸோ நமக்கு டைமாக அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சீனே ஷூட் பண்ணோம். அந்த மாதிரி நான் ஷூட் பண்ணதே கிடையாது. போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுட்டே சொல்லிட்டேன் கூப்பிட்டு, இந்த மாதிரிலாம் நான் பொறுமையா இருந்து பண்ணதே கிடையாது. ஸோ எனிவே நீ லக்கி, அதனால நீ இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பரவாயில்லன்னா பரவாவே இல்லை, ஆயிட்டாங்க ஒரு 6 மாசத்துல. ஓகே சார், செம ஜாலியா போச்சு குட் அண்ட் பேட் செக்மெண்ட். நிறைய ஜென்யூனா ஓப்பனா சொல்லிட்டீங்க. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா சொன்னீங்களான்னு தெரியல, பட் ஜென்யூனா இருந்தது. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக ஹிந்தியில் 2 ப்ராஜெக்ட் பண்ணுறேன். சாய்பாபாவோட அவரை பற்றி ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம், சாய்பாபா பற்றி, அது ஹிந்தியில். ஸோ அதுக்கடுத்து ஹிந்தியில் நம்ம தமிழில் கேளடி கண்மணின்னு ஒரு படம் வருது. ஸோ அதோட ஹிந்தி ரீமேக் பண்ணுறேன். ஸோ அந்த படமும் நான் தான் பண்ணுறேன். அங்கே 2 படம் பண்ணுறேன். ஸோ தமிழில் அடுத்து அஸ்கி ஹவுஸ்னு ஒரு படம் பண்ணுறேன். ஸோ இன்னொரு பெரிய படமும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சீரீஸும் போயிட்டுருக்கு.
ஸோ எல்லாம் நல்லபடியாக பயங்கர பிஸியா இருந்துட்டு இருக்கீங்க போல சார். அண்ட் உண்மைதான். அந்த டைம்ல எங்கேயும் வந்து எங்க கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே சார். 9966 மாதிரியே உங்களோட எல்லா படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஜெயா டிவி நேயர்களுக்கும் ஜெயா டிவி நிர்வாகிகளுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.